திருச்சிற்றம்பலம். மானேற்கலை வளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள வளக்குண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு புனர் பொன்னி அணி ஆவடுதுரை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ ஸ்ரீ குருமாசனானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருளும் என்ற குருநாதர் சா தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து ஆண்ட அரசு உளவார திருப்பணிக்குழுவும் மரகத கூத்தன் அறக்கட்டளையும் தமிழ் இலக்கிய பேரவையுமாய் இணைந்து நடத்துகின்ற இந்த திருவாசக கருத்தரங்கிலே நடத்துவதற்கு துணையாயிருக்கின்ற இந்த அமைப்புடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் குறிப்பாக போற்றுதலுக்குரிய நம்முடைய சாரதா அம்மையார் அவருடைய திருவடிகளுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து திருமுறை பாடுவதற்கும் சொற்பொழிவுகள் ஆற்றுவதற்கும் பின்னால் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், குறிப்பாக மதிப்பிற்குரிய நம்முடைய முனைவர் பாலராயன் ஐயா அவர்கள் திருவடிகளுக்கும் பல இடங்களிலே வந்து இங்கு கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள், பெங்களூர் மட்டுமில்லை சென்னையில் இருந்தும் பல இடங்களில் இருந்தும் இங்கு வந்திருக்கின்ற எங்களுடைய திருப்பூரில் இருந்தெல்லாம் இங்கு எழுந்தருள் இருக்கின்ற பெருமக்கள், திருவாசகம் பேசினா அங்கே சிவகாமிநாதன் தான் இருக்கணும், திருவாசகம் பேசுகிற இடத்துல மாணிக்கவாசர் இருக்கணும். அதனால் இங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் அப்படித்தான் அமைந்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. அதெல்லாம் அப்படி ஒரு பெரிய அமைப்பு. அதனுடைய வழி நடத்துதல் தான் ஆறுமுகமும் என்னை போன்றவர்களுக்கும் பெரிய அமைப்பு என்று சொல்லி பெருந்தரலாய் இங்கு இருக்கின்ற அடியாறு பெருமக்கள் உங்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். சிந்தனைக்கும் அறியாயிருக்கின்ற பொருளை சிந்திக்க வேண்டும், சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து என்று மாணிக்கவாசகராலேயே சொல்லப்பட்ட அந்த பொருள், ஆனால் சிந்திக்கப்பட வேண்டிய பொருள். சிவப்பிரகாசத்திலே சொல்வார் சுவாமி வந்து எப்படின்னு சொல்வார், செல அரிதாய் செல்கதியாய்ம்பர். ஆனால் நாம் அடைவதற்கு மேன்மையான பொருள், ஆனால் அடைய வேண்டிய பொருள் அது. சிந்திப்பதற்கு அரிய பொருள், ஆனால் சிந்திக்க வேண்டிய பொருள் அது. சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்த செந்தேன் முந்தி கொடுப்பன முக்தி கொடுப்பனர். பெருமானை சிந்திப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா முக்தி இன்பம் கிடைக்கும். மொய்த்து இருண்டு வந்தித்து இருந்த பலவினை தீர்க்கப்படும். யாருன்னு சொன்னால் பாம்பு சுற்றி அந்தி பிறை அணிந்த ஐயாரன் அடித்தலைமை என்று அப்பர் சமையல் தேவார். அவ்வாறான அந்த சிந்திப்பதற்கு உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற பெருமானை சிந்தித்து உய்த்து உணர்வதற்குரிய கருத்தரங்கமாய் இந்த திருவாசக கருத்தரங்கம் என்று இன்றைக்கு அதற்கு ஒரு அமைப்பு, அதுவும் திருவருள் தான். திருவாசகத்தை அவர்கள் அந்த அழைப்பிதழையே ஐயா சொன்னது போல போட்டிருந்தார்கள், உய்த்து உணர்வதற்கு என்று சொல்லி போட்டிருந்தார்கள். எல்லாம் மாணிக்கவாசருடைய வரிகளையே தான் இல்லைங்களா? வந்து தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசம் எனும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டுவித்திட்டு ஓங்கார தொற்பொருளை, அந்த உய்யும் நெறியை காட்டுவிக்கின்ற திருவாசகம், அந்த கருத்தரங்கம் இன்றைக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். திருவாசகத்தை சிந்திப்பதனாலேயே அப்பர் சுவாமிகள் சொன்னது போல முக்தி கிடைத்தது என்று ஒரு சான்றே வந்து திருக்களிட்டுப்படியாருங்கிற சாத்திரத்தில் காட்டிட்டு போறார். பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய் மலரால் சொற்செய்து மாய கருவாத யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊராளும் தேம்பர். திருவாசக திருக்கோவையாரையுமே படித்து
அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் முக்தி கிடைத்ததுன்னு போயிட்டார். மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதவூர் ஆளும் தேடினர். அப்பேற்பட்ட சிறப்புடைய அந்த நூலை இன்றைய காலையிலிருந்து மாலை வரை பல்வேறு கோணங்களிலே சிந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு தந்த இந்த திருவருளையும் குருவருளையும் மீண்டும் வணங்கி, காத்து ஆட்கொள்ளும் குருமணி என்றது தலைப்பு. எங்கே இருந்து காத்தார்? நிறைய செய்திகள். அதில் பெருமான் தான் நம்ம முதலே காக்க வேண்டும். 8ஆம் சூத்திரம் சொல்லுச்சு, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செலுமே என்று சொன்னார். திருவாசகம் பேச ஆரம்பிக்கும் பொழுதே மீனாட்சி சுந்தரம் ஐயா உள்ளே வந்து விடுகிறார்கள். அதனால அதுவும் திருவாசகத்துக்கு கிடைச்ச சிறப்பு. அதனால இந்த மலை இருளில் இருந்து நம்மை காத்து நம்மை ஆட்கொள்ளுகின்ற குருமணி என்று, காத்து ஆட்கொள்ளும் குருமணி என்று இது மாணிக்கவாசகருடைய சொற்றொடர். குருமணி என்று சொன்னாலே அருணை வடிவேலுமேலர் ஐயா ஐயா அருணையார் ஐயாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறோம். அவர்கள் உரையில் எழுதும் பொழுது சொல்வார், குருமணி என்பது குறவருள் மேலானவன் என்பது பொருள் எழுதினார். எழுதிட்டு அடுத்த ஒரு வார்த்தை போட்டார், இது பரமாச்சாரியானை உணர்த்தியது அப்படின்னு சொல்லி, இந்த குருமணி என்று சொல்வது இறைவனை சொல்வதே உண்மையாயும் ஏனையொரு சொல்வது முகமனாயும் அமையும் என கொண்டு கொள்கன்னு எழுதிட்டாப்ல. அதனால் குருமணி என்று சொன்னாலே கோகலி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க. நிறைய இடங்களில் குருமணி குருன்னா சொல்றார். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி நின்று அருளிய பெருமையைங்கிறார். அது கண்டிப்பாக அது சிந்திக்கும் பொழுது பாருங்க, கூடல் இலங்கு குருமணி வருகைங்கும் பொழுது கூடல்ல இருந்து ஐயா அங்கே வந்துட்டாப்ல. அதனால் அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு குருமணிங்கிற சொல்ல அவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சு சொன்னார். இந்த காத்து ஆட்கொள்ளும் குருமணி என்று சொன்னால், ஆசைப்பத்தில் ஒரு பாட்டில் சொல்லுவார், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. சீவார் ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவா தேவர்கரியானே சிவனே சிறிதன் முகம் நோக்கி என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. ஆசைப்பத்தில் காத்து ஆட்கொள்ளும் குருமணியேன்னு ஒரு சொற்றோட அங்கே சுவாமி சொல்கிறார். எதில் இருந்து காத்து என்று சொல்லி, இந்த அருளாளர்களெல்லாம் இந்த உடலோடு இந்த பூ உலகிலே இருக்க விரும்பவே இல்லை. திணைத்துணையேனும் பொறையன் துயர் ஆக்கையும் தின்வலையேம்பர். அதனால் இந்த உடலோடு இங்கே இருக்க விரும்பலை. இந்த உடலுக்கு ஒரு பெரிய மதிப்பெல்லாம் கொடுக்கல. அதனால் இங்கே இருந்து என்னை சீக்கிரம் நீ கூட்டு போகணும், அதுதான் அவருடைய முதல் வேண்டுகோள். அது அவ்வாறு என்னை கூட்டு கொள்ளக்கூடிய தன்மை சுவாமிக்கு தான் உண்டு. அதனால் இந்த அல்லல் தரும் இந்த பிறவியிலேயே சிவஞான போத சிறப்பு பாயம் கூட சொல்லுவோம், அருந்துயர் குரம்பை என்பர். ஆனால் இந்த அருந்துயர் குரம்பையிலேயே இருந்து விடாத வண்ணம் என்னை காத்தாட்கொள்ளுகின்ற குருமணி என்று சொல்வார். அதை சொல்லுகின்ற இந்த உடலை பற்றி அவர் சொல்றது முதல் பாட்டில் கூட கொஞ்சம் இதை சொல்வார். மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்து குப்பாயம் புக்கு இருக்கையில்லேன் குவிக்குள்ளாய், இல்லைங்களா? அப்போ உடலை கொஞ்சம் ஒரு நாகரிகமாக சொன்னார். மூளை எலும்பு இதெல்லாம் போத்துன இந்த உடம்பு, அதனால் இந்த உடம்புல நான் இருக்கலை. அடுத்தால என்ன சொல்கிறார், இந்த உடம்புக்குள்ள மரியாதை எவ்வளோன்னார். எவ்வளவு தான் குளிச்சு பான்ஸ் பவுடர் அரை டப்பா போட்டாலும் கடைசியில் இது எவ்வளவுன்னார், சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு தெரியும்னார். சீவார்ந்து அப்படின்னா சீழ் வடிகின்ற, ரொம்ப இதாக சொல்கிறார். ஈ மொய்த்து இந்த உடம்பு இந்த கடைசியில் என்ன ஆகும்னார். நாலாடியார் கூட சொல்கிறார், ஆக்கைக்கோர் ஈச்சரகு அன்னதோர் அலரினும் வேண்டுமே காக்கை கடிவதொரு கோல்பர். நாலடியாரில் ஒரு சின்ன லேசாக ஒரு தோல் உறிஞ்சிட்டதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய அவ்வளோதான் அதுக்கு மதிப்பெல்லாம். இந்த தோலை போத்தி தானே பேக்கேஜ் தானே நல்லா பண்ணி வச்சுருக்கு, உள்ளே இருக்கதெல்லாம் அவ்வளோதானே. புறந்தோல் போர்த்து எங்கும் நல்லதை மூடி இல்லையே, புழு அழுக்கு மூடி தானே.
உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து ஒரு நல்ல கவர் பண்ணியிருக்கிறான் அழகா, அவ்வளோதானே ஒழிய உள்ளே இருக்கிறதெல்லாம் அவ்வளோதானேன்ட்டார். உள்ள என்ன இருக்குன்னாரு? புழு இருக்குன்னாரு. அப்படியே போற்றிப்பவருடைய ஆசிரியர் சொல்வார், உமாபதேசியாச்சர் சொல்வார், தாயினுடைய கற்பத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த காத்து ஆட்கொள்ளும் குருமணி அங்கே நின்று நம்ம காத்து கொண்டிருக்கிறான் பார். எவ்வளோ பெரிய ஒரு இதை சொல்வார் பாருங்க. தாயினுடைய கற்பத்தில் நாம் இருக்கும் பொழுதே அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கேய கைகால் முதலாய எவ்வூருப்பும் ஆசரவே செய்து யோகிருத்து பின்பு முன்புக்கு ஐய வழியே உண்டணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றியும்பர். போற்றி பகருடையில சொல்றார், யாருக்கு நான் குழந்தையா பிறக்கணுங்கிறதையும் வினை வைத்தால் நிச்சயித்து, நாட்டுகின்ற எப்பிறப்பு முச்சை வினையால் நிச்சயித்து, பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கர்ப்பமாய் எதில் வரணும். நம்ம என்ன அப்ளிகேஷன் போட்டால் வந்தோம் பெங்களூரில் பிறக்குன்னு, அல்லது இல்லை இல்லை, அதெல்லாம் வந்து என்னன்னாரு, வினைக்கு ஏற்றாற்போல் சுவாமி செஞ்சு, அதனால் யாருக்கு அம்மா அப்பாவுக்கு இவன் குழந்தையா வரணும்னு நம்ம நிச்சயிச்சு அதிலேருந்து எடுத்துகிட்டே வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கர்ப்பமானதுக்கு அப்புறமும் சுவாமி என்ன பண்ணுறானா, கூடவே உள்ளே இருக்கிறானா. ஏன்னாரு, அங்கே கிடந்த அனாதி உயிர் தம்பசியால்னாரு. அங்கே இருக்கிற புழு இதுகளெல்லாம் இப்போ ஏதோ வைரஸுங்கிறோம், பாக்டீரியாங்கிறோம், அது வந்து இந்த கருவுக்கு ஏதேனும் பாதகத்தை உண்டு பண்ணி விடப்படாதுன்னு என்ன பண்ணானா, சுவாமி அங்கே உள்ள உட்கார்ந்துருக்கிறானா. காய கருக்குழியல் வெங்கும்பி அப்படியே சொல்றாரு. ஏன்னா ரொம்ப வெப்பமான இடம், அதில் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என ஏதோ ஒரு பாதிப்பு கொடுத்துரும்னு வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும். நீங்கள் பெருமானுடைய கருணையை இந்த பிறவியில் நிறைய இடங்களில் நம்ம அனுபவிச்சுருக்கோம். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தான் சார் அப்படிங்கிறோம், எனக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தான் சார்ங்கிறோம், நிறைய அவனுடைய பெருமையை நம்ம பேசிகிட்டே வரோம். மாணிக்க உமாபதி சிவாச்சாரியார் எங்கே கொண்டு அந்த பெருமையை வைக்கிறார்னா, இதெல்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தந்த பெருமைப்பா, வரம் முன்னாடி உங்களை பத்திரமா அங்கே கொண்டு வந்து சேர்த்தானே முதல்ல அப்படின்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். காய கருக்குழியில் காத்திருந்தும் காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வொருப்பும் ஆசரவே செய்து, அங்கே உள்ள வச்சு தான் செய்கிறான். நான் கை காலெலாம் ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணுறான் வந்து, அதெல்லாம் எப்படி செய்யறான் அப்படின்னாரு. அவன் பாரபட்சம் மற்றவன் தானே சார், அப்போ எல்லாருக்கும் ஒன்று போல் தானே செய்திருக்கணும்னாரு. இல்லை 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 இல்லை, காமியத்துக்கு அவரவர் வினைக்கு ஏற்றார் போல் பாரபட்சம் இன்றி அதை செய்து பின்பு யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியே உண்டு அணைகின்ற பொய்யாத வல்லவமே போற்றினார். இப்படி எதுக்கு சொல்லணும்னா, இந்த உடம்புல உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் புழு பூச்சி இப்படி தான் இருக்குது. அதுதான் அதனால் புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடினார். உடம்புக்கு மரியாதை அவ்வளோதான் சொல்ல. அழுக்கு மெய்குடும் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படற்பால் அதுன்றானால் இல்லைங்களா, திருவொற்றியூர் தேவாரம் அதுலேயும் அப்படி தான் சொல்கிறார். அழுக்கு மெய்குடுன்னு தான் சொல்கிறார், நிறைய இடங்கள் சொல்கிறார். புன்புலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்தன் என்பலாம் உருக்கு எளியை ஆண்ட ஈசனே மாசலாமணியே. சரிங்களா, அதனால் எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மாசலாமணி தான் ஞாபகம் வந்துடுது. அதனால் புன்புலால் யாக்கைன்னு தான் சொல்கிறேன், அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த 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 உடம்புக்கு மரியாதை அவ்வளோதான் வந்து சொல்லப்பட்டு. விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே வினையனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாத அடியேன் மூத்து அற மன்னாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து கடைவிடா வண்ணம் என்னை காத்தனை ஆண்ட கருணை கடவுளே கருணை மா கடலே என்பர் பிடித்தபத்தில். முடைவிடாது அடியேன் மூத்து அற மன்னாய், அவ்வளோதான் இந்த உடம்பு. அதனால் இதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அப்புறம் சமையல் சொன்ன மாதிரி இருக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தேன், முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதானே தூக்கி போட்டு போடான்ட்டு. செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பார்னார். இவ்வளோதான் அந்த உடம்புக்கு மரியாதை சொல்கிறேன். என்ன பெரிய அதில் எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடும் சும்மாடாம் ஏவர் நல்லார்னார். மாடுனா செல்வம்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய சொல்லுமோ ஒன்றும் அதெல்லாம் இல்லைன்ட்டார். எம்மாடும் சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர். அப்போ நாங்கள் என்ன சார் அதையா சொல்லி என்ன செய்யணும்னாரு, சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திருவானை காவுடைய செல்வாய் எந்த பொற்பாதம் அடைய பெற்றார். அருமையாக சொல்லிட்டேன். பாமன் சுவாமிகள் ஆதரிப்பார் எவரேன்னு ஒரு பதியம் பாடுவார். இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஆதரிப்பாங்க, முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க இந்த காலத்தில் உள்ள சொல்லாட்சி
பாடி எப்போ எடுப்பாங்க, இவ்வளோதானே கேட்பாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் சிவசண்முகங்கிற பேரை கூட யாரும் சொல்ல போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா தம்பி, எப்படி இருக்கீங்க, எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் சரதான் பாடி எப்போ எடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனாலும் ஒரு 15 நாள் கழித்து வச்சுருக்கேன்னா சொல்லுவாங்க, ஒன்றும் கிடையாது தூக்குடான்ட்டான் வந்து. அப்படியே சொல்கிறார், அப்படியே சொல்கிறார். வீட்டின் வைகை எல்லையிலும் விட்டு வந்த எப்போதும் உற்ற வாட்டமெல்லாம் செகுத்த மட்டில் மா கருணை கடலே கோட்டமில் வேல்வருமான் இச்சை கொட்புடை அற்ப உயிர் ஆட்டம் விடுத்தவுடன் என்னை ஆதரிப்பார் அவரே பாமன் சபை. அற்ப உயிர் அப்படின்னார். ஏன்னார் எப்போ போகணுது இல்லை. சிவஞான சுவாமிகள் பாஷ்யத்தில் சொல்லுவார், அருந்துயர் ஐயெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம பாட்டு பாஷ்யத்தை பேசுகிறேன். அருந்துயர் குரம்பைங்கிறதுக்கு அந்த அருந்துயர்ங்கிறதுக்கு என்ன பொருள் எழுதுவார்னா, இந்த நிலையில்லாததை தான் காரணம் காட்டுவார். புக்கில் அமைந்துண்டு கொள்ளோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்குன்னு திருக்குறளில் தான் மேற்கோள் காட்டுவார் அந்த இடத்துல. ஏன்னா என்னைக்கு இருக்கும்னு சொல்கிறேன். ராத்திரி பேசிட்டு இருந்தார் சார் காலையில் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் இந்த உடம்புக்கு. அதனால் 60 வருஷமாக 3 நேரம் தினம் உணவு போட்டு வச்சுருந்தேன், அதனால் சொல்லிட்டா போகுது இல்லை, அவ்வளோதான்ட்டலாம். அதனால் அவர் சொல்கிறார், அற்ப உயிர் என்னை ஆட்டம் விடுத்தவுடன் என்னை ஆதரிப்பார் அவரேன். அதனால் அதையெல்லாம் தான் வந்து இங்கே முதல்ல இந்த அப்பேற்பட்ட இந்த உடலோடு நாங்கள் இருக்க விரும்பலை, என்னை காத்து ஆட்கொள்ள வேண்டும். ஏன்னா அருளாளர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய, இந்த உடல் வந்து சிதை அப்படி தான் வந்து கேட்குறாங்க. அடியே நல்லேன் கொள்ளோ தான் என்னை ஆட்கொண்டிலே கொள்ளோ அடியானானார் எல்லாரும் வந்துன் தாழ் சேர்ந்தார் செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகாண்ட. திருப்பெருந்துறையில் வந்தவர்களெல்லாம் அடியார்கள் எல்லாரும் வந்து போயிட்டாங்க ஜோதியில், நான் மட்டும் இந்த உடம்பை நீக்காம அங்கே இருக்கிறேனப்பா. எவ்வளோ ஒரு உருக்கங்கிறீங்க. செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகான் அடியே நல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டா என்றிருந்தேன், செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா. குளைத்த பத்தில் இப்படிலாம் வந்து, ஏன்னா இந்த உடலை செடிசேர் உடல்னார். இதுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த உடலுக்கு. அதனால் இந்த உடலை வந்து இதிலிருந்து என்னை நீக்கி நீ ஆட்கொள்ள வேண்டும், அதுதான் அந்த வழிபாடே. அதுதான் முதல்ல காத்தாட்கொள். இதில் இந்த காத்தாட்கொள்ளும் குருமுனியில் ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த சொற்றொடர் மாணிக்க வாசகரால் 2 இடத்துல பயன்படுத்தப்படுது. இது முதல் இடம், 2வது இடத்துக்கு அப்புறம் வரேன் வந்து. அதனால் அந்த முதல் இடம் வந்து இங்கே ஆசைப்பத்தில், அதைத்தான் முதல்ல சொல்லணும்னு ஆசையாக இருந்தது, அதனால் அதை சொல்லிட்டேன். 2வது ஒரு இடம் பின்னாடி வருது, அது சொல்கிறது பெரிய ஆனந்தம் தான். அது அதுக்கு அதில் இருந்தாலும் நேரத்துக்கு முடிச்சிடும், 5 நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிடுவேன், அந்த கவலை இல்லை வந்து. அதனால் அந்த இந்த உடலுக்கு இந்த உடலோடு இருக்க விரும்பவில்லை அப்படின்னு இங்கே சொல்லுது. அதுதான் வந்து காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவா தேவர்க்கு அரியானே சிவனே சிறிது என் முகம் நோக்கியும்பார். அந்த உருக்கமெல்லாம், ஏன்னா திருவாசக கருத்தரங்கம் அப்படின்னு பின்னாடி பெரிய பெரிய பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. திருவாசகம் அப்படின்னு சொன்னாலே அந்த அந்த சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே கூட அந்த அந்த உருக்கம். சிறிது என் முகம் நோக்கினர். நீங்கள் அது ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு உறவுகளில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பிரச்சனை பேசலன்னு வச்சுக்கோங்க, என்ன சார் நான் அவ்வளவு இதாவாக போயிட்டேன், முகத்தை கூட காட்டாமல் திருப்பிட்டு போயிட்டார் அந்த ஆள் அப்படின்னு வந்து சொல்கிறோமே, அதுதான் உச்சக்கட்டமான ஒரு வருத்தம். அதை பதிவு பண்ணுறார். நீங்கள் இந்த கோயில் மூத்த திருப்பதியத்தில் திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டுட்டு பின்னர் தில்லைக்கு வாங்குற வரைக்கும் நடுவில் இடைப்பட்ட காலத்தில் வருத்தமெல்லாம் இருக்கு பாருங்க, அதுலேயும் சொல்லுவார். முகத்தை காட்டலம்பர் முதல்ல ரொம்ப இதாக சொல்லுவார், ஒரு வார்த்தை நீ என்னை வான்னு சொல்லிடக்கூடாதாம்பர். ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க, வேற ஒன்றும் சொல்லணும்னா நீ என்னை வான்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடலாம். இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்றே ஏமாந்திருப்பேனை அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலி மாடு ஆவேனோ. இப்போ நீ வந்து ஆட்கொள்ளலைன்னா என் நிலைமை என்னங்கிறாரு. ஆழ்வார் இலி மாடுன்னு, ஆழ்வார் உள்ள மாடாக இருந்தால் அது நேரத்துக்கு வீட்டில் படுத்துப்பாங்க, தண்ணி வைப்பாங்க, வைக்கல் வைப்பாங்க. ரொம்ப குளிர்ச்சுன்னா ராத்திரி சாக்கு போட்டு போத்து வைக்கிறாங்க, அவ்வளோ கவனிப்பாங்க. இது ஆழ்வார் இல்லாத மாடு, எங்கள் யார் வீட்லேயே தண்ணி குடிச்சுக்க வேண்டியதா, எங்கேயோ இருக்க வேண்டியதான். கடைசியில் ஒரு நாள் ரோட்டில் லாரிக்காரன் அடித்தானா தூக்கி போட்டு போடான்ட்டு போயிடும். இவ்வளோ தான் அந்த ஆழ்வார். அது சொல்கிறார், ஆழ்வார் எலி மாடு ஆவேணும் ரெருங்கும் அடியாறுகளும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாயினர். என்ன வான்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. முதல்ல
செய்யலை. அடுத்தால சொல்வார், நீ அப்படி வான்னு நீ என்ன சொல்லலைன்னா இந்த உலகம் என்னை பார்த்து சிரிச்சுடுங்கிறார். அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆர் இங்கு என் பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை உன் தெருளார் கூட்டம் காட்டாயில் செத்தே போனால் சிறியாரோன்னு. உன்னுடைய அந்த அடியார் கூட்டத்துக்குள்ளே என்னை கொண்டு நீ இணைக்காமல் இப்படியே இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா இந்த உலகம் என்னை பார்த்து சிரிச்சிடுமேங்கிறார். இந்த உலகம் என்னை பார்த்து ஏசுதுங்கிறார். ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பருங்கிறார். அதனால் சிரிச்சுடுவாங்கங்கிறார். சரி, அவ்வளோதான் வான்னு சொல்ல வேணாம்ப்பா, ஒரு வார்த்தை நீ என்கிட்ட பேசுனா போருமே அப்படிங்கிறார். இப்படி சொல்லி வருத்தப்படுறார். அரைசே பொன்னம்பலத்து ஆடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து. நீ யாருக்குமே செய்யலைன்னா பரவாயில்ல, அடியார்களுக்கு நீ செஞ்சு கொண்டிருக்கிற, அதை சொல்கிறார். கரை சேர் அடியார், கரை சேர்னா அவனுடைய திருவுடை சேருகின்ற, முன்னாடி ஒரு வார்த்தை மல்லல் கரைன்னு சொல்லுவார். அதனால் அந்த கரை சேருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடையுமாறு நீ காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாய். கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து. ஆனால் நானும் அடியான் தான்ப்பா. அடியே என்பால் பிறை சேர்ப்பால் இன்னை போல பேசாதிருந்தால் ஏசாரோ. ஆனால் நீ ஒரு வார்த்தை என்கிட்ட பேசக்கூட இல்லையே, எவ்வளோ வருத்தப்படுற பாருங்க. அங்கே தான் ஒரு வார்த்தை சொல்லுவார், சரி பேச வேணாம்ப்பா, போகிற பாதையில் அந்த முகத்தை காட்டிட்டு போகக்கூடாதா, வான்னு சொல்லலை, சரி ஒரு வார்த்தை பேசலை வேணாம், முகத்தை திருப்பிட்டு போகணும்ல, அதையாவது காட்டலாமே, அதுக்காக சொல்ல. உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ள துணர்விலியேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரென்று எண்ணாரோ. சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கவார் என்று எண்ணாரோ. உலகத்தில் நான் சகம்னா அந்த உலகத்தில் நான் இந்த மாதிரி வந்தான் என்னை ஆட்கொண்டான் இப்படி விட்டு போயிட்டான்னு சொன்னால் தக்கவார் என்றுங்கிறது யாருக்குன்னாரு, எனக்கு தகுதி இல்லைன்னு தானே நினைப்பார்கள். தக்கவார் என்று எண்ணாரோ. மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கொன் முகம்தான் தாராவிடில் முடிவேன். முகம் மட்டும் நீ காட்டலை அப்படின்னு சொன்னால் முடிவேன், உயிரை விட்டுற வேண்டியதான். திருச்சதத்திலே சொல்லி வருத்தப்படுவார். தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே. ஏற்கனவே சொல்லிட்டார். ஏன்னா முடிவேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பத்திரிகைக்காரங்க அன்னைக்கு கிடையாது. இருந்தால் உடனே மைக்க கொண்டு அவைக்க நீட்டுறான். முடிவேன் நீங்களா, அதை பற்றி உங்களுடைய திட்டம் என்னன்னு கேட்குறான். ஏற்கனவே திருச்சதத்தை சொல்லி வச்சுட்டேன் போடா அப்படின்ட்டார். தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கிலேன்னா மலை மேலே இருந்து உருண்டுறது. செழுங்கடல் புகுவேனேன்னர், கடலுக்குள்ளே அப்படியே போயிடுது. இப்படியெல்லாம் ரொம்ப அந்த உருக்கம், அந்த உருக்கத்தை தான் இங்கேயும் என்ன சொன்னார், சிறிது என் முகம் நோக்கினார் பெருமானே. அதனால் தேவா தேவர் கரியானே சிவனே சிறிது என் முகம் நோக்கி என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம். அந்த ஆசைப்பத்து பூரா அவருடைய ஆசைகளெல்லாம் எவ்வளவு அருமையாக இது பண்ணுறாரு. இருக்கிற காலத்தில் நீ ஒரு வார்த்தை அஞ்சேல்னு சொல்லிட்டேன்னா போகணும், வேற ஒன்றும் வேணாங்கிறார். சரிப்பா நீ இப்போ என்ன ஆட்கொள்ளலை, இப்போ வரல, சரி சரி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட நான் பாட்டு தைரியமாக இருப்பேன். அது கூட நீங்கள் சொல்ல மாட்டேங்க இல்லைங்களா. அதுதானே நான் எதிர்பார்க்குறேன். அந்த அந்த ஒரு வார்த்தை நீ அஞ்சேல்னு சொல்லிட்டேன்னு. இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒன்றும் பயப்படாதீங்க சரியாகும் டாக்டர் சொன்னால் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது இல்லைங்களா. அது மாதிரி இங்கே போனோன்னே சுவாமி நீ ஆட்கொள்ளலாம் பின்னாடி ஆட்கொள்ளுப்பா, அதுக்கெல்லாம் நாங்கள் காத்திருக்கிறோம், ஆனால் நீ என்ன பண்ணி ஒன்றும் பயப்படாத மணிக்கு அவசியம் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா போகிறோம். அப்படி சொல்கிறார். வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயேன் ஞானச் சுடரே நானோர் துணைகானேன் பஞ்சேரடியாள் பாகத்தூர் பவளத் திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. மூவர் பெருமக்களுமே அந்த அஞ்சேல்ங்கிறத கேட்டிருக்கிறாங்க எல்லாம் சொல்கிறார். ஞானசம்பந்தர் சொல்கிறார், அப்புறம் சொல்கிறார்
மஞ்சனே மணியுமானாய் மரகதத் திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நினைவினானே துஞ்சும் போதாக வந்து துணை எனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் மாவடுதுறை உளானேங்கிற அதே திருவாவடுதுறையில் தான் சுந்தரரும் பதிவு பண்ணுறார். வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே மறைப்பொருளே ஏனமா எயிர் ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே தேன் நெய் பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திருஆவடுதுறையில் ஆணையே என அஞ்சல் என்று அருளா யார் எனக்கு உறவு அமரர்கள் ஏறேன். இதில் என்ன ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா, சுவாமிகிட்ட இந்த மாதிரி வழிபாடு வச்சா சுவாமி அதை அருள் புரிந்தான்ங்கிறதை அகச்சான்றா இவங்களே சில இடங்களில் காட்டிட்டும் போயிட்டாங்க. இல்லைன்னா நம்ம கேட்குறோம், அப்ளிகேஷன் போட்டிங்க ரைட்டு, கன்சிடர் பண்ணாங்களாங்க, அது தெரிலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இல்லை. அதை வந்து சொல்கிறார், இவரே சொல்கிறார், அஞ்சேல் என்று அருளை சொல்லி கேட்டீங்க, அவர் அருள்னாரா சார்னார். ஆமான்னார். அச்சோபதியத்தில் கடைசியில் சொல்வார், பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர்கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் யான் உஞ்சேன் யான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சல் என்று அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோ வேண்டார். சுவாமி அருள் செய்தான்கிறார். அதனால் காத்து ஆட்கொண்ட குருமணி இவ்வாறெல்லாம் வந்து இந்த உடம்போடு இங்கே இருந்து கொண்டு இருப்பதை அவன் வந்து நான் அதைத்தான் நான் வந்து வேண்டுகிறேன், அவ்வாறு என்னை இந்த உடம்பிலிருந்து என்னை நீக்கி அவனுடைய திருவடிகளுக்கு அவன் எடுத்து செய்துதான் அவன் காத்து ஆண்டது என்று ஆசைப்பத்தில் பதிவு பண்ணார். சரி, இந்த உடம்புலேருந்து எடுத்து அப்புறம் எங்கே கொண்டு போகணும்னார். அதை கூட குலைத்தப்பத்தில் கடைசியில் சொல்லும்போது சொல்வார், அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு என்னப்பா அதிகாரம் இருக்குது, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் இதற்கோ நாயகமேன்னு சொன்ன மாதிரி அங்கேயும் கூட என்ன பண்ணார், மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கலர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அளவு உடைத்த எண்ணர். நீ வந்து மேலே கூட்டிகிட்டு போய் உன்னுடைய திருவடிகளில் வச்சுக்கோ, சரி, அல்லது இன்னொரு பிறவியில் எங்களுக்கு என்ன முடிவு பண்ண முடியும், எங்கே வேணாலும் பண்ணு. ஆனால் ஆனந்தமாலையில் சொல்கிறார், இந்த ரொம்ப கொடுமையான நரகம் அதில் மட்டும் என்னை காட்டி கொடுத்துடாத. கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடில்லாதாய் பழிகொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயனென்னே கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாதொழிந்தக்கால் நன்றோ எங்கள் நாயகமே. அருமையாக சொல்லிட்டேன். இந்த கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணி. ஏன்னா பெருமானே அந்த நரகத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். உமாவிஸ்வாச்சாரியார் தான் அந்த நரகம் எப்படி இருக்கும்னே சொல்லுவார். அப்படியே இங்கேருந்து நம்மளோட ஒரு லைவ் இதில் வந்து காட்டுவார். இப்போ இதை லைவில் ஓடுது பாருங்கள், அந்த மாதிரி நரகத்தை காட்டுவார் உமாவிஸ்வாச்சாரியார். இறந்து போனோடனே மேலே போச்சுவான் உயிர், போனோடனே எங்கே கொண்டு நிறுத்தினாங்கன்னாரு. அந்த இப்போ என்ன மாதிரி எல்லாம் எங்கே கொண்டு நிறுத்துனாங்க, எமன்ட்ட தான் கொண்டு நிறுத்திருப்பான். அதனால் ஏன்னா வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எமன் வர மாட்டான், எல்லாம் மார்க்கெட் மாதிரி பெரிய ஆட்களுக்கு வருவான். நமக்குலாம் அவன் ஆஃபீஸில் உள்ள பியூன் தான் வந்து நம்மளை கூப்பிட்டு போயிருந்தான். அதனால் கொண்டு போய் நேராக அங்கே எட்டா டிபார்ட்மெண்ட் கொண்டு நிப்பாட்டினாங்க. அவர் பாருங்கள், உமாவிஸ்வாச்சாரியர் தான் அவர் அருமையான ஒரு குறிப்பை காட்டுறார். அவ்வாறு அங்கே போய் அவன் முன்னாடி நிற்கவும் எமன்ன உடனே நமக்கு வந்து ஏதோ ரொம்ப பயங்கரமாக இருப்பான் அவன், அப்படி இப்படி அவனை நினச்சாலே ஒரு பயம் தான் இருக்குது. பல்லது கடித்து மீசை படபட என்றே துடிக்க கல்லினும் நெஞ்சம் காட்டிய உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி யமபடர், அப்படி தான் வந்து பம்மன் சம்பவோட பாடுறார். இவர் சொல்கிறாரு, அங்கே போன உடனே அவர் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் பண்ணுறானா யமன். ஏன்பா ஒரு அருமையான மானுட பிறவி கொடுத்தாங்க, அது பெங்களூரில் ஒரு திருவாச கருத்தரங்க, அதுக்கெல்லாம் போலியே நீ, ஞாயிற்றுக்கிழமை காலைல 11 மணி வரை தூங்கியிருக்கிற அன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாராம், கிடைச்ச இந்த வாய்ப்பில் பெருமான் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து அவன் திருவடிக்கு போகிறதுக்கு வாய்ப்பை விட்டுட்டு இப்படி இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி கவுன்சில் பண்ண. ஏன்னா அடுத்த பிறவி கிடைக்கும் பொழுதாவது ஒழுங்காக பயன்படுத்திக்கோன்னு சொல்லி கொடுக்குறானா. அங்கே இல்லையோ பாவி பிறவாமை என்றெடுத்து இன்சொல் நடுவாக சொல்லிங்கிறார், இன்சொல்ங்கிறார். அப்படிதான் சொல்லிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால இவர் செயலுக்கு தக்க உறுத்துவீர்னு அங்கே அனுப்பிச்சி விட்டான். அவன் ஆட்களை கூப்பிட்டு சரி இவன் தப்பு என்ன இருக்கோ அதுக்கு தக்கன தண்டனை விடுங்கன்னு. அங்கே அந்த தண்டனை எல்லாம் எப்படி இருந்து சொல்ல, ஏன்னா நரகத்தை அழுந்தாமேன்னு அந்த நரகம் எப்படி இருக்குன்னு சொன்ன பெருமை வந்து உமாவிஸ்வாச்சாரியர் அருமையாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, மையல் தரும் செக்கினிடை திரித்தும், பார்த்தாலே மயக்கம்தான், மையெல்லாம் மயக்கம், செக்கு இழுத்தும் இல்லாத செக்கினிடை திரித்தும்னாரு. எப்படி எள்ளு போட்டால் எண்ணெய் வரும், தேங்காய் போட்டால் எண்ணெய் வருமா, அதே மாதிரி நம்மளை உள்ளே போட்டான்.
ஆமாம்மா, செக்கினிடை மையலரும் செக்கினிடை திரித்தும் தீவாயில் இட்டு எரித்தும், எரியிற தீயில உள்ள போட்டு தீவாயில் இட்டு எரித்தும். போதுமா? ஐயா பயன்ட்டாப்ல. ஐயா தக்க நெருப்பு தூண் தழுவித்தும், நெருப்பு தூண்ல கட்டி வச்சிருவாங்களாம், தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் நாராசம் காட்சி செவி மடுத்தும்னர். இரும்பு ஆணிய காட்சி காது விடுவாங்க. நாங்கள் வகுப்பில் சொல்லுவோம், வகுப்பு மத்தியானம் கேட்காம இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனையா மேலன்னு. அதுலேருந்து சில பேர் வகுப்புக்கே வர்றதில்லை இப்போ வந்து. நான் அதுக்கப்புறம் அவங்கள வகுப்புக்கு வரேன். அமைப்பாளர் வேற ஏன்ட்டு வந்து ஏதோ நான் சங்கடப்பட்டு ஒரு 50 பேரை கூப்பிட்டு வந்தால் நீங்கள் அவங்களையும் விரட்டி விட்டீங்கன்ட்டார். அதுக்கப்புறம் நான் அடுத்த வாரம் அவங்கள கூப்பிட்டு ஏங்க வகுப்புக்கு வரலன்னேன். இல்லை வந்தால் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, எங்களால் தூங்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சும்மா ஏதோ ஒரு போய் எங்கள் பாட்டிக்கு கல்யாணம் எந்த ஒன்று சொன்னார் வந்து, ஏதோ பாட்டிக்கு தங்கச்சியோ ஏதோ ஒன்று சொல்லிட்டார், ஏதோ காரணம். அதனால் நான் சொன்னேன், நல்ல ஞாபகம். உமாவிசேச்சர் இன்னொரு சொல்கிறாரு, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு நான் அறிந்துங்கிறார், பார்த்துக்கங்க என்ன. அவர் உடனே அந்த மாணவர் சொன்னார், சார் வரலன்னு பொய் சொன்னால் நாக்கு போகுது, வந்தால் காது போயிடும்னா எப்படி சார்? நான் வந்து உஷாராக இருக்குன்னு தான் சார் நினைக்கிறேன், ஆனால் லேசாக தூக்கம் வருது. அதாவது அவர் என்ன காரணம் சொல்லுதார், நீ பேசுகிற வச்சு தூக்கம் வருதுன்ட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னாரு. நான் சொன்னேன், தூக்கம் வந்து அதுக்கு ஒரு தண்டனை சிவஞான சுவாமிகள் சொல்லியிருக்கிறார், விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவர்னு. அதோட போனவர் தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அந்த ஊரை விட்டு போயிட்டார் சார், ஊர்லேயே இல்லை இப்போ அவர். ஏன்னா சாமி சொல்றாரு, அதனால நாராசம் காட்சி செவி மடுத்தும் ஈரா உன் ஊனை தின் என்று அடித்தும் சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த ஒரு நரகம், அந்த நரகத்தில் நீ என்னை காட்டிடாது. அந்த நரகத்தில் கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்தாள். இதை அப்படியே எடுத்து இந்த சொற்றொடரை மாணிக்கவாசகர்கிட்ட அப்படியே வாங்கி பின்னாடி சிவஞான சுவாமிகள் அகிலாண்டேஸ்வரி பதியம்னு ஒரு நூல் செய்கிறார். அப்படியே முழுமையாக படுறார். அந்த நரகத்தை அப்படியே வர்ணிச்சுட்டே போயிட்டே சொல்கிறார். தூல உடல் அரவினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தொடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலை திருத்தியேனர். இங்கே இருந்து இந்த தூல உடல் இந்த உடம்பை இங்கே போட்டுட்டு மேலே சூக்கும் உடம்போட போகிறோம். அது அப்படியே சொல்கிறார், பாம்பு சட்டை மாத்தின மாதிரி அப்படிங்கிறார். தூல உடல் அரவினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தொடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலை திருத்தியேனர். அந்த நரகலோகத்துக்குன்னே ஒரு உடம்பு கொடுக்குறாங்க, அதுக்கு யாதனா சரீரம்னு பேர். அந்த சரீரத்துடைய ரொம்ப சிறப்பு என்னென்னா, எவ்வளவு அடித்தாலும் ஜாகாது. அதனால் அந்த அவ்வாறு அதை அனுபவிக்கிறதுக்காக துன்பமுறும் யாதனா உடலை திருத்தியே. போன உடனே என்ன பண்ணது, என்ன சார் வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்களா? ராமா கொடுப்பாங்க. சுடரும் எரிவாயில் இடுவர்னர். தீ எரிஞ்சிட்டு அதில் கொண்டு போடுவாங்களாம், சுடரும் எரிவாயில் இடுவர். அதுக்கப்புறம் சார்னாரு, மேல் அதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர், விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவர், நரகுதொரும் வெவ்வேறு விதமாக. இது ஒரு சாம்பிள் தாங்கிறார், இது மாதிரி நிறைய இருக்கா உள்ள. அதனால் எல்லாத்தையும் சொல்ல முடியல, ட்ரெய்லர் தான் சொல்லியிருக்கு, சினிமா நீங்கள் போய் பார்த்துக்கங்க. நரகுதொரும் வெவ்வேறு விதமாக ஊழி ஊழி காலமுது அழுத்துவர்னர். உள்ளே போனால் எவ்வளோ காலம்னுலாம் சொல்ல முடியாதான். ஊழி ஊழி காலமுது அழுத்துவர். நம்மால் உடனே இல்லை சார் அங்கேயும் நமக்கு வேண்டிய ஆள் இருக்குது, அதெல்லாம் சூட்கேஸை கொடுத்தா தலை எலும்பிடின் உச்சி கவிழுற அடிப்பர்னர். வந்து தலையை தூங்கினாலும் அடியாங்க. தலை எலும்பிடின் உச்சி கவிழுற அடிப்பர், அந்த கனல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்திடாதேனர். என்ன ஒரு உருக்கம் பாருங்க. தூல உடல் அரவினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தொடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலை திருத்தியே சுடரும் எரிவாயில் இடுவர், மேலதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர், விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவர், நரகுதொரும் வெவ்வேறு விதமாக ஊழி ஊழி காலமுது அழுத்துவர், தலை எலும்பிடின் உச்சி கவிழூர் அடிப்பர், அந்த கனல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்திடாதே. அகிலாண்டேஸ்வரி அம்மாட்ட பண்ணுறார். சொல்லிட்டு அடுத்தால பாருங்க, அதாவதுங்க இன்னைக்கு உள்ள நிர்வாகியில் ஏதோ மேனேஜ்மெண்ட் சயின்ஸு கம்யூனிகேஷன் ஆயிரம் சொல்கிறோமே, சிவஞான சுவாமிகள் காட்டுறாரு. நீங்கள் ஒருத்தட்ட போய் ஒரு உதவின்னு கேட்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, நேரம் எனக்கு இது வேணும்னு போய் கேட்குறது ஒரு முறை இல்லை, நாகரிகம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறீங்கிறத நினைவுபடுத்தி ஒரு நன்றி முகமாக இந்த இது கேட்கும் பொழுது அது எடுபடும். அதை இப்போ அம்மாட்ட சொல்கிறாரு. என்ன சொன்னார் பாருங்க,
அன்றைக்கு ஆலகால விஷயம் வந்த பொழுது தேவர் உலகத்தையே காத்த பெருமை உங்கள் வீட்டை உங்கள் ஃபேமிலின்னு தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு இதை வச்சார். இப்போ அதனால் நீங்கள் என்ன காத்துக்கொள்ள வேண்டும்னு. ஆலம் அமுது உண்டு அமரர் தமை ஆண்ட நீல்கருணை அன்னமே உனை நம்பினேன். அதுதானே இன்னைக்கு வழிபாட்டிலே உள்ள பெரிய சிறப்பு அல்லது உயர்வு என்னன்னாரு, அந்த நம்பிக்கை தானே. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை ஆன் பின் செல்லேன். அதுதானே அது சொல்றாரு. ஆலம் அமுது உண்டு அமரர் தமையாண்ட நீல்கருணை அன்னமே உனை நம்பினேன் அருள் ஞான வாரியேர் ஆசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசேன்னு திருநெல்வேலியில் செப்பரைப்பதியில் அகிலாண்டேஸ்வரி மேலே பாடின இதுதான் சுவாமிகள் பாடின முதல் நூல்னு வேற சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு சித்தாந்த பிழிவாக உள்ள நூல். முதல் பாட்டு சுவாமி ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா அப்படியே சித்தாந்தத்தை பொழிஞ்சு கொடுத்துட்டு போகிறார். பண்டை வினையாலும் வருபல வினையினாலும் உருவாழ்த்த கண்மத்தினாலும் பாழான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தனுக்கள் தூக்கி கொண்டு சுழல் பாவியேன் செய்கின்ற பிழையலாம் குணமெனக் கருதி எளிதா கோலங்கள் காட்டி என்னை இவ்வளவு எடுத்தாண்ட குணமேறுவே நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டின்பது வைப்பென்று அறிகிலேன் வானாகி மண்ணாகி மற்றுலவலாமாகி மறைநான்கும் அறியாமலே அண்டப் பகிரண்ட பரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்றுலாவும் அருள்ஞான வாரியேர் ஆசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசேம்பர். இப்படியெல்லாம் நிறைய செய்திகளை சொல்கிறார். அதில் நரகத்தை இவ்வாறு எடுத்து இங்கே சொல்கிற இந்த ஒரு பாங்கு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில், ஏன்னா அவர் சொன்னது கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும். இப்படி சிவஞான சுவாமிகள் இந்த மாதிரி திருவாசகத்தில் அங்கங்கிருந்து எடுத்து கையாளுற இடங்கள்லாம் ரொம்ப அருமையான இடம். திருவாசகத்தில் சொல்கிறார், தனியனேன் பெரும்பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் ஏற்றுண்டு பற்றொன்றின்றி கனியை நேர்துவர் வாயால் என்னும் காலால் கலக்கொண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமார் என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை அதெல்லாம் சொல்கிறார். அதில் ஆரம்பிக்கும்போது எப்படி பண்ணுவார்னா, தனியனேன் பெரும்பிறவி பௌவத்து என்பர். பெரும்பிறவி பௌவம்னா கடல் தானே, அதனால் இந்த பிறவி ஆகிய இந்த கடலில் தனியாக நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்று உருவமாக அதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வரார். இன்றைக்கி வகுப்பில் மாணவர்கள் கேட்குறாங்க, நான் ஏன் சார் பிறவியில் மாட்டினேன்? மாட்டினதுக்கு அப்புறம் உள்ள துன்பத்தை எல்லாம் மாணிக்கவாசகர் வரிசைப்படுத்திட்டே வந்தார். நான் ஏன் மாட்டினேன் முதல்ல, நீ எதுக்கு அங்கே போனேன்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி எதுக்கு நான் அங்கே போய் சிக்கினேங்கிறதுக்கு இந்த கேள்வி வரும்னு சுவாமி என்ன பண்ணார், எடுக்கிறார் அகிலாண்டேஸ்வரியில். இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறார். அதிலிருந்து எடுத்த அப்புறம் இந்த இதை அப்படியே இதை கனெக்ட் பண்ணுறார். முன்னை மலம் என்னும் ஓர் பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறியறவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்துனர். விழுந்தது காரணம் என்னன்னா இந்த மலமும் வினையும்னு அங்கேருந்து எடுக்கிறார். முன்னை மலம் என்னும் ஓர் பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறியறவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி அமிழ்த்தனர். இந்த ஆசையை என்ன பண்ணார், ஏற்கனவே பிறவிங்கிற கடல் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சுழலாம் உள்ள கடல் எழுக்குமா, எதுன்னாரு, முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து ஆசை என மூண்ட சுழி அமிழ்த்த ஐம்பொறிகளான விரல் சுறா ஐந்தும் எங்கெனம் இழுக்க வீணிலே நான் நைவதானேன் அப்படிலாம் அகிலாண்டேஸ்வரியில் படுறாரு. அந்த ஒரு செய்தி அதுக்காக சொன்னேன், எவ்வாறு எடுத்து சொல்கிற பாங்கு. அதனால் காத்து ஆட்கொள்ளும் குருமணியேன்னு சொல்லி இந்த இடத்துல கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் பழி கொண்டாய் சுவாமிகிட்ட ரொம்ப உருக்கத்தில் சொல்கிறார். பெருமானே, இந்த மாதிரி தகுதி இல்லாத என்னையும் நீ ஆட்கொண்டாயின்னு உனக்கு ஒரு பழி வந்துடக்கூடாது, கேடிலாதாய். அதனால் உனக்கு எந்த அழிவும் இல்லை, ஆனால் என்னையும் ஆட்கொண்டாய்ங்கிற ஒரு பணிவு, ஒரு பழி. ஏன்னா எனக்கு என்ன தகுதி, எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு பல இடங்களில் அதை சொல்லிட்டே வரார். அன்பு வச்சிருந்தா சுவாமி ஆட்கொள்வான்னு இவரை தான் சொல்லிட்டே வந்தார். ஒரு இடத்துல என்ன சொல்லிட்டார், நான் உன் மேலே அன்பு வைக்கலைங்கிறதையும் சொல்லிட்டார். ஆனால் நீ என்னை ஆட்கொண்டாயின்ட்டு, நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார்னர். நான் உன் மேலே அன்பு வைக்கலைங்கிற செய்தி உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஊர் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நான் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சேன்னு. அதனால் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார்னர். எல்லாரும் உலகத்துக்கு இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் உருகிறார். இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார், நான் உன் மேலே அன்பு வைக்கலைன்னே இப்போ அவரே சொல்லிட்டார். இல்லை நின்களற்கு அன்பதென்கனே ஏலம் ஏலும் குழலி பங்கனை
கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின் களற்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணையம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யனும் வல்லையே எனக்கு என்னும் முன்களல் காட்டி மீட்கவும் மறுவில்வானே. திருச்சதரில் இல்லை நின் களற்கு அன்பு. அப்படி இருந்தும் நீ ஆட்கொண்டாயினா அது அருமையான ஒன்று சொல்றார். கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை உண்டு என்பர். கல்லை கனியாக்குதுன்னா கல்லுக்கும் கனிக்கு என்ன சம்மந்தமே கிடையாது. கல் என்பது ரொம்ப கடினமான பொருள், கனி என்பது மென்மையான பொருள். கல் என்பது தண்ணியில் போட்டு அப்படியே எடுக்கும், கனியானது தண்ணியில் போட்டு இதாகிடும். கல் பழம் உணவாகவும் இருக்கும், மருந்தாகவும் இருக்கும். கல் என்பது உடலுக்கு தீங்கி விளைவிப்பதாக இருக்கும். இப்படி எந்த வகையிலும் உள்ள உணர்வில்லாத இதை இந்த பொருளை எந்த மாதிரி மாற்றக்கூடிய உன்னுடைய அந்த விச்சை, அதை கொண்டு என்ன பண்ணாரு, இந்த கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய், அப்படிதானே சொல்றார். அதனால் அதையெல்லாம் சொல்ல இந்த காத்து ஆட்கொண்ட கடைசி ஒரு செய்தி சொல்லியன திருவம்மானையில் சொல்வார். அவ்வாறு காத்து அவன் ஆட்கொண்டான். அந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படிங்கிறத சொல்றார், அருமையா சொல்றார். காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைது ஆழ்த்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மானாயின்னு அவ்வாறு அவன் என்னை ஆட்கொண்ட நிகழ்வை அங்கே பதிவு பண்ணுறார். ஊரில் இருக்கிறவங்கள்லாம் இதான நாட்டார் நகை செய்யங்கிறார். பின்னாடி ஒரு இடத்துல முன்னாடி ஒரு இடத்துல சொல்வார், நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனையெல்லாம் காட்டியும்பர். அப்படியெல்லாம் என பக்குவம் இல்லாதவர்கள் அதை புரிந்து கொள்ளலைனாலும் தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அவர் சொல்லுகின்ற அந்த பாங்கு காத்து ஆட்கொண்ட குருமணி சுவாமி. அது காத்து ஆட்கொண்ட குருமணி என்று சொன்னால், ஏன்னு சொன்னால் அது குருமணியால் தான் காத்து ஆட்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால் இதுகாரும் வரைக்கும் அனாதியே தொடர்பு இருக்கின்ற இந்த மலமும் அதனால் இந்த ஐம்புல வேடர்களுடன் ஏற்பட்ட இந்த தொடர்பினாலே அதில் இருந்து நீக்கக்கூடிய பெருமை குருநாதராய் எழுந்தருள் இருக்கின்ற பெருமான் ஒருவனாலேயே முடியும் என்பதனால சித்தியாரில் அவர் அப்படியே வரிசைப்படுத்துவார். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி அவனை அறிந்து மயங்கி அறியாது நிற்ப பின்னும் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் பேர தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துயருறும் தொல்லுயிரை மன்னும் அருள் குருவாகி அவரை நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன்ன சித்தியார். அதுதான் காத்து ஆட்கொள்ளும் குருமணி என்கின்ற சுவாமி மாணிக்கவாசர் சொன்ன அந்த செய்தியெல்லாம் 8ஆம் சூத்திரத்திலே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செல்தல் என்று அவன் காத்து ஆட்கொண்டான ஏதோ இந்த உலக இதுகளில் மட்டும் காத்து ஆட்கொண்டான் இல்லை. முதல்ல ஒரு இடத்துல இந்த உடலில் இருந்து என்னை பிரித்து என்று சொல்லி பிரித்து அவன் எங்கொண்டு சேர்த்தான்னு சொன்னால் அப்போ அதை சொன்ன பாட்டில் தான் என்றென்று இருக்கின்ற நிலையை ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாயினர். அதனால் முதலும் முடிவும் இல்லாத வளப்பமான திருவடிக்கரை என்கின்ற மல்லல் கரையிலே கொண்டு என்னை சேர்த்தான். அதுதான் அவன் ஆட்கொண்ட பெருமை என்பதனை அருமையாக சொல்லிட்டார். அவ்வாறு செய்கின்ற அந்த பெருமையெல்லாம் நாம் அடைவதற்காக வழிமுறையாய் அவர் காட்டியதெல்லாம் வழிபாடு என்பதுதான். அந்த அவ்வாறு பெருமான் மாணிக்கவாசரை ஆட்கொண்டது போல அந்த காத்து ஆட்கொண்ட குருமணி பின்னால் வருகின்ற நம்மையும் என்று காத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு என்ன செய்யணும்னார், வழிபாடு செய்யணும்ட்டார். அந்த வழிபாடைத்தான் எண்ணிலாகமும் எம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசரே என உரைத்தருள இல்லைங்களா. இங்கேயும் அதை சொல்கிறார். மேற்சரிய கிரியா யோகம் செய்துள்ளி நன்னறி ஆகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் மெய்கண்டார். அதனால் அந்த வழிபாடைத்தான் அந்த வழிபாடில் இவர் சிறந்து விளங்கின செய்தி. என இவரே சொல்றார், பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியேனர் கருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளேனர். அதனால் அவன் புகுந்து அவனுடைய திருவடிகளை காட்டினான்னா அது என்ன தகுதியினார், பூசனை உகந்து. அவ்வாறு இவரே அந்த பூசனை உகந்துன்னு தன்னுடைய பூசனையை அவர் சொல்லிக்கிறார்.
திருவிழாப்பண ஆசிரியர் பின்னாடி வந்து அந்த பூஜையைத்தான் அவர் சொல்கிறார். மாணிக்கவாசகர் சொல்லும் பொழுது, எழுதரு மறைகள் தேரா இறைவரை எல்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கு அழுதடி அடைந்தன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். அதனால் அவ்வாறு பூசையினாலேயே உயர்ந்து இருந்த மாணிக்கவாசக பெருமானை நாம் செய்கின்ற பூஜையெல்லாம் இந்த திருவாசகத்தை, அதில் சொல்லுவது போல உய்யும் நெறி காட்டுகின்ற இந்த திருவாசகத்தை உய்த்து உணர்வதுதான் அவனுடைய திருவடிகளை அடைவதற்குரிய வழி என்றும், அவன் அதனால் நம்மையும் காத்து அருள்வான் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பினை தந்த இந்த அமைப்பை சார்ந்த பெரியவர்கள், நம்முடைய சாரதா அம்மையார் அவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள், பின்னால் பேச இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். மிக அருமையாக காத்தாட்கொள்ளுதல், குருமணி என்பதை இறைவனுக்குத்தான் குருமணி என்ற ஒரு தொடர் என்பதை, சொற்றொடர் என்பதை மிக அருமையாக விளக்கி, அதிலும் காத்தருள் கருவிலிருந்து காத்தருள்வது மட்டுமல்ல, இவ்வுலக வாழ்வில் காத்தருள்வது, அதற்கு பிறகு செல்லக்கூடிய விண்ணுலகுக்கும் என்னை காத்தருள வேண்டும் என்பதை மிக அருமையாக எடுத்து சொல்லி, நாமெல்லாம் காத்தருள் குருமணியை போற்று என்று சொன்னால் எளிதில் கேட்டுக்கொள்ள மாட்டோம். அப்படி போற்றவில்லை என்றால் நரகத்தில் என்ன ஆகும் என்ற நரகத்தை பூரா அவளை விவரிச்ச உடனே எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடுது. எங்கெங்கே திருவாசகம் நடந்தாலும் அங்கங்கே இனிமேல் நாங்கள்லாம் போயிடுறோம், எங்களை எப்படியாவது இறைவன் காத்தருள்வான் என்ற நம்பிக்கை எங்களுடைய நெஞ்சத்தில் விதைத்திருக்கின்றார்கள். மணிவாசக பெருமானுடைய காத்தருள அந்த வார்த்தையை மிக அருமையாக நமக்கெல்லாம் ஆழ பதியுமாறு விளக்கிய அருமை பேராசிரியர், சைவ சித்தாந்த வைத்தியநிதி பேராசிரியர் மி. சோமசுந்தரம் அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பாக ஒரு அன்பு பரிசினை வலைதளத்தில் சைவத்தை பரப்பி சைவ பெருமக்களுக்கெல்லாம் எல்லா சைவ நூல்களையும் நம்முடைய விரல் நுனியில் தந்தருளக்கூடிய சைவம்.org வலைதளத்தில் சார்ந்த திரு கணேஷ் அவர்கள் இந்த அன்பளிப்பை வழங்குமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கண்ணாரமுதக் கடலே போற்றி.